இந்த வீடியோவில் வந்து சாய்ஸ் புக்ஸ் வந்து ஓல்டு கொஸ்டின் அலனேஷன் அந்த புக்கு வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் 4 டேஸ்க்கு முன்னாடி. டுடே இன்னைக்கு தான் டெலிவரி ஆச்சு. சரிங்களா, அந்த புக்கோட ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்கலாம். மொத்தம் 10 புக்கு. இது மொத்தம் வந்து 1120 ஆச்சு. இந்திய அரசியலமைப்பு, பொருளாதாரம், அப்புறம் நவீன இந்திய வரலாறு, புவியியல் மற்றும் பொது அறிவு ஜிகேவும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் யூனிட் 8, யூனிட் 9, அப்புறம் அறிவியல். பொது தமிழ்ல வந்து ஓல்டு சிலபஸ் அடிப்படையில் தான் கொடுத்துருக்காங்க. பகுதி ஆ, பகுதி ஆ மற்றும் இ. இது வந்து என்னன்னா நியூ சிலபஸ்ல எது கவர் ஆகுதோ அது மட்டும் இதுல பார்த்துக்கலாம். ஜாகிரபில டாபிக் வைஸா கொடுத்துருக்காங்க. சூரிய குடும்பம், பேரண்டம் 2019 23 கொஸ்டின் வந்திருக்கு. 2020 21 12, 2022 15, 2023 25. அது போல டோட்டலா எத்தனை 96 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. டாபிக் வைஸா கொடுத்துருக்காங்க. இது ரிவிஷன் பண்ணதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க, சூரிய குடும்பம், பேரண்டம், அப்புறம் குறுங்கோள் இவைகளில் இடையில் காணப்படுகின்றன. ஆப்ஷன் டி செவ்வாய் மற்றும் வேலன். நம்ம இது ரிவிஷன் பண்ணதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கொஸ்டின் நம்ம படிச்சுட்டு ஆன்சர் இங்கே இருக்கு. பக்கத்துல வந்து இந்த கொஸ்டின் வந்து எந்த இயர்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம அதையும் பார்த்துக்கலாம். புக்ஸ் நல்ல குவாலிட்டியா தான் இருக்கு. டாபிக் வைஸா கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, இந்தியா காலநிலை பருவ காலம் டாபிக் வைஸா கொடுத்துருக்காங்க. அதனால நமக்கும் ரிவிஷன் பண்ணதுக்கு ஓரளவு ஈஸியா இருக்கும். அடுத்து வந்து இந்திய அரசியலமைப்பு. இந்திய அரசியலமைப்பும் அப்புறம் உருவாக்கும் வரைவு குவிகள் அது எந்த பேஜ்ல இருந்து எந்த பேஜ் வரைக்கும் கொஸ்டின் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேஜ் நம்பர். அப்புறம் சிலபஸ் வைஸா எந்தெந்த இயர் கவர் ஆயிருக்கு அதுவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2019 பாருங்க, இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் வரவு 15 இருக்கு. 2021 3, 2022 5, 2023 9, 2024 5, மொத்தம் 37 வந்திருக்கு. அப்புறம் ஒவ்வொரு டாபிக் வைஸா கொடுத்துருக்காங்க. மேல பாத்தீங்கன்னா அந்த டாபிக் கொடுத்துருக்காங்க. கீழே அந்த கொஸ்டின் ஆன்சர் அதுக்கு ஆன்சரும் கொடுத்துருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள். ஆப்ஷன் டி ஜனவரி 26, 1950. புக்ஸ் குவாலிட்டி நல்லா தான் இருக்கு. பேப்பரும் நல்லா திக்னஸாக தான் இருக்கு. நல்லா இருக்கு புக்ஸு. டாபிக் வைஸா எல்லாமே கவர் ஆகுது. ஸோ இது வந்து ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம குடியுரிமை 2021 22 வரைக்கும், அப்போல்லாம் இயர் வைஸா தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அடிப்படை உரிமைகள், அப்புறம் அரசு நெறிவுறுத்தும் கோட்பாடுகள் டாபிக் வைஸா தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு இந்த புக்கு. இதுல வந்து ஒவ்வொரு பதிப்பும் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த இயர் இது பதிப்பிச்சிருக்காங்க. நான் வந்து 5ஆம் பதிப்பு 2024 நவம்பர் வரை அது வரைக்கும் இருக்க கொஸ்டின் நான் வாங்கியிருக்கேன். மொத்தம் இதுல 10 புக்கு கவர் ஆகுது. யூனிட் வைஸாவும் கொடுத்துருக்காங்க. பொது அறிவு கொடுத்துருக்காங்க. முதலில் நடந்த நிகழ்வுகள், அப்புறம் ISRO, உளவியல் கருத்துக்கள், உலக தகவல்கள், கம்ப்யூட்டர் பேஸ்ட், இந்திய மாநிலம் சார்ந்த தகவல்கள். இது தனியா ஒரு பேஜ் நம்பர் பாருங்க. பேஜ் நம்பர் 113 119 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுல பாருங்க, முதலில் நடந்த நிகழ்வுகள் 2019 24, 21 4 அப்பெல்லாம் தனித்தனியா கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின்லாம் நம்ம ரிவிஷன் பண்ணதுக்கு ஈஸியா இருக்கும். அப்புறம் யூனிட் 9 பாருங்க. யூனிட் 8 அண்ட் 9 இதுவும் சிலபஸ் வைஸா கொடுத்துருக்காங்க. சங்க காலம் முதல் இக்காலம் வரை இதெல்லாம் நமக்கு டாபிக் வைஸா கவர் ஆகும். நம்ம என்னதான் இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேங்க் வாங்கினாலும் அது எல்லாமே ஒன்றா இருக்கும். இதில் வந்து டாபிக் வைஸாக தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இயரும் மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ இது வந்து நம்ம ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்திய விடுதலை போராட்டம் அந்த டாபிக்ல இருந்து எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து தமிழ் பார்க்கலாம். இலக்கணம். இது வந்து ஓல்டு சிலபஸ் அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. நம்ம நியூ சிலபஸ்ல என்னென்ன
இதில் இருக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம அதை பார்த்துக்கலாம். சண்டி பெயர் திருத்தி எழுதுதல் இதெல்லாம் நியூ சிலபஸ் தான். மரபு பெயர் நீக்க எழுதுதல் நியூ சிலபஸ். அப்போல்லாம் ஓல்டு சிலபஸில் நியூ சிலபஸ் எது எது இருக்கோ அதெல்லாம் பார்த்துக்கலாம். இந்த பாருங்கள், வேர்ச்சொல்லை கொடுத்து வினைமுற்று வினையச்சம் வினையாளான பெயர் இதெல்லாம் நியூ சிலபஸ் தான். ஓல்டு சிலபஸில் இருக்குது அந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கவர் பண்ணிக்கலாம். அகரவரிசை இருக்குது. அப்புறம் இதுவும் அதே தான். டாபிக் வைஸாக எந்தெந்த இயரில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. எது சொல்லி தருது அதை பிரித்து எழுதுக இருக்குது பாருங்கள். இது வந்து நியூ சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பார்த்துக்கலாம் அப்படியே. இதில் பாருங்க, இடைச்சொல் கண்டறிக. ஆப்ஷன் டி. இது நம்ம ரிவிஷன் பண்ணதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பகுதி ஆ. இதில் வந்து இலக்கிய சான்றுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம நியூ சிலபஸ் டாப்பிக்கில் என்னென்ன கவர் நியூ சிலபஸில் என்னென்ன கவர் ஆகுதோ அது நம்ம இதில் பார்த்துக்கலாம். அடுத்து பகுதி தமிழ் அறிஞரும் தமிழ் தொண்டும். இதில் பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், முடியரசன், கண்ணதாசன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எது இதெல்லாம் நியூ சிலபஸில் கவர் ஆகுதோ நம்ம அது எல்லாமே இதில் பார்த்துக்கலாம். உவே சாமிநாத ஐயர் இதெல்லாம் நியூ சிலபஸில் கவர் ஆகுது. அடுத்து சி இளமனார், இவரும் தேவநாய பாவனார், பாவலர் பெருஞ்செட்டனார், ஜிவி போப், வீரமாமுனிவர், காட்வெட் இவங்க எல்லாமே நியூ சிலபஸில் கவர் ஆகுறாங்க. ஸோ இதுவும் நம்ம பார்த்துக்கலாம் ரிவிஷனுக்கு. அதே தான். இப்போ பாரதிதாசன்னா எந்தெந்த இயரில் எந்தெந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க, டோட்டல் எத்தனை கொஸ்டின் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில். இது நம்ம ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாரதியார் பாடி பாடல்களில் ஒன்று குயில் பாட்டு 2024 குரூப் 4ல் கேட்ட கொஸ்டின் இது. குயில் என்ற இதழை நடத்தியவர் பாரதிதாசன். மொத்தம் இதில் 10 புக்கு வந்திருக்கு. இதில் வந்து ஒவ்வொரு டாபிக் வைஸாக சிலபஸ் வைஸ் டாபிக் வைஸாக தனித்தனியாக ஒரு புக்கு கொடுத்துருக்காங்க யூனிட் வைஸாகவும். இந்த புக்கு நமக்கு ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் பேக் சைடு வந்து ஒரு 2 பேஜுக்கு ஒரு மாடல் கொஸ்டின் மாரி கொடுத்துருக்காங்க. அதுவும் நம்ம ஒரு டெஸ்ட் மாரி போட்டு பார்க்கலாம். இந்த புக்கு நீங்கள் வாங்கலாமா வேணாமான்னு என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். நீங்கள் படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த புக்கு. இந்த ஒரு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன். அவங்களோட வெப்சைட் ஒரு லிங்க். நீங்கள் அதில் கூட புக்ஸ் ஆர்டர் பண்ணிக்கலாம். வேறு ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.